வெண்ணிலா இப்ப எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி பசுபதி ராகினி கிட்ட சொல்றாரு. ஸோ இப்போ வந்து எப்படி கூட்டிட்டு வரதுப்பா அப்படின்னோனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ கூட்டிட்டு வா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது, எப்படியோ வெண்ணிலா வந்து கன்வின்ஸ் பண்ணி எங்க வீட்டுக்கு வாங்க. ஒரு சேஞ்சுக்கு நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவ ராகினி கூட்டிட்டு போறாங்க. அங்க பசுபதி பேசுறாரு வெண்ணிலா கிட்ட. நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். உன்னோட லைஃப்ப நினைச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, நீ யார் கூடயும் நீ வந்து போயிறவே கூடாது. அப்படின்லாம் சொல்லி மைண்ட் நல்லா வாஷ் பண்ணி வைக்கிறாங்க. பிரெயின் வாஷ் பண்ணி வைக்கிறாங்க. ராகினியும் இந்த மாதிரி பசுபதி 2 பேருமே சேர்ந்து. இப்போ விஜய் சொன்ன மாதிரியே வெண்ணிலாவோட மாமா வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வாம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, "வீட்டுக்கா? எந்த வீட்டுக்கு? நான் போமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஒரு பக்கம் வந்து சொல்றாங்க. "நான்லாம் எங்கேயும் வரமாட்டேன்" அப்படின்ட்டு. உடனே வந்து, "இல்லம்மா உன்ன இந்த அளவுக்கு காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு. அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு இல்லையா? நீ இருந்தா அவர் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்?" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல. விஜய் தான் என் புருஷன். நான் இங்க தான் இருப்பேன்" அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. அப்போ விஜய் வேற வழியே இல்லாம கையெடுத்து கும்பிடுறாரு. "தயவு செய்து இங்கேருந்து போயிரு. இதுக்கு மேல நீ என் வாழ்க்கையில இருக்காத. நான் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இங்கேருந்து போயிரு வெண்ணிலா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, "உன்ன நான் சும்மாவே விடமாட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "இல்ல, இல்ல வெண்ணிலாவ நான் கூட்டிட்டு போறேன். நீ வாம்மா" அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாரு. இதுக்கிடையில பசுபதி என்ன பண்றாரு, போற வழியிலேயே வந்து மறிச்சிடுறாரு. வெண்ணிலாவையும், அவங்க மாமாவையுமே. "நீங்க எதுக்காக போணும்? உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும் வாங்க" அப்படின்னு கூட்டிட்டு போய், இவர வந்து அப்படியே மைண்ட வந்து அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுர்றாரு. இங்க பாருங்க, விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரே ஓனர் வந்து விஜய் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப வெண்ணிலா விரும்பியிருக்காரு. அதனால வந்து நீங்க இத பிரச்சனையாக்குங்க. உங்களுக்கு நானும் காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஆசை காட்டி, இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வெண்ணிலாவோட மாமா, வெண்ணிலா 2 பேரும் பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர் தான் விஜய். இந்த மாதிரி என்னோட மருமகள ஆசை காட்டி, இப்ப வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ன உடனே வெண்ணிலாவும் சொல்றாங்க, "என்னோட புருஷன் தான் விஜய். வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நீங்கலாம் சேர்ந்து தான் எனக்கு நியாயம் வாங்கி தரணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் டிவியில பார்த்துட்டு இருக்காரு விஜய். விஜய் பார்த்துட்டு அதிர்ச்சியா இருக்கு. "வெண்ணிலா இப்படி பண்ணிட்டாளே! அதுவும் மாமா இப்படி துரோகம் பண்ணிட்டாரே!" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பெரிய அதிர்ச்சியாவே இருக்கு. அதே மாதிரி காவேரி வீட்லயுமே இங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பிரஸ் எல்லாம் நேரா விஜய் வீட்டுக்கு ஓடி போறாங்க. ஓடி போயிட்டு, "இந்த மாதிரி நீங்க ஏமாத்திட்டீங்களாமே வெண்ணிலாவ" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேள்வியும் கேட்கும்போது, "நான் யாரையும் கல்யாணம் பண்ணல. எனக்கு ஒரே ஒரு கல்யாணம் தான் ஆச்சு. என் பொண்டாட்டி பேரு காவேரி" அப்படின்னு கத்தி சொல்றாரு. ஸோ இத பார்க்கும்போது நமக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லப்போனா காவேரி தான் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே வந்து விஜய் சொல்லிட்டாரு. பட் இந்த பிரச்சனைய எப்படி விஜய் எதிர்கொள்ள போறாரு? அடுத்து என்ன நடக்க போகுது? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.